ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ஐஆர்எஃப்சியோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன் ட்ரேடிங் வியூவில். இன்னைக்கு எங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 153.45ல ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தராக புல்லிஷாக இருந்துச்சுன்னா எந்த இடத்த தாண்டி இது சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ எந்த இடத்த இது நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இது கன்சிடர் பண்ணிட்டு ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்குறேன். நான் 2022ல் இருக்கிற லோக்கும் இப்போ ரீசெண்டாக இருக்க ஹைக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்டாக எங்கே இருக்குன்னா 152ல் இருக்குது. ஸோ 152வை இது பிரேக் பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட்டை. அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் 127ல் இருக்குது. ஸோ 127ஐ இது நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இது நல்ல ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ ஒருவேளை இது பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னா இது 106 வரைக்குமே வந்திருந்துச்சுன்னா இது இந்த இடத்த நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணும். ஏன்னா எப்பவுமே ஒரு 50% கரெக்ஷனாக வந்துருச்சுன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ இந்த இடம் நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருந்திருக்கும் 126 இது பிரேக் பண்ணியிருந்தாலுமே. ஆனால் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் இது பிரேக் பண்ணி உள்ளார வந்துருந்துச்சுன்னா இது மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரே தான் அப்போட மூவ் ஆகியிருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வராமையே ரெக்கவர் ஆனது ஒரு நல்ல சிம்டம்ஸு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா RSI 60க்கு கீழே ஒரு வேலை போயிருந்துச்சுன்னா ஒரு கன்சல்டேஷனில் கரெக்ஷன் வந்திருந்திருக்கணும். ஆனால் இது 76லேயே சப்போர்ட் எடுத்துக்கிச்சு. அப்படியே சப்போர்ட் எடுத்தாலும் ஒரு 80, 85, 90 அந்த இடத்துல எல்லாம் RSI வந்துச்சுன்னா மறுபடியுமே செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த இடத்த தாண்டுச்சுன்னா ஃபர்தராக நல்ல ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ரீசன்ட் ஹை டு லோவை நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 0.2 அரௌண்ட் 144 கிட்ட இருக்குது. இந்த 144 நல்லாவே பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 153 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவே ஒரு நல்ல சிம்டம்ஸ் ரெக்கவர் ஆகிறதுக்கு. அடுத்தது எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 160 கிட்ட இருக்குது. அதாவது 0.2, 0.5 இந்த 0.5 இது பிரேக் பண்ணி நல்ல ஒரு சஸ்டெயின் ஆனிச்சுன்னா அதாவது 160க்கு மேலே க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா இந்த வீக்குக்கு ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அது 180 வரைக்குமே நல்ல ஒரு புல்லிஷாக எதிர்பார்க்கலாம். 183 பிரேக் பண்ணுச்சுன்னா 190 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆல் டைம் ஹையுமே பிரேக் பண்ணுச்சுன்னா இது 232 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் RSI 85, 90க்கு மேலே போணுச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஒரு சின்ன கன்சல்டேஷனில் இது மூவ் ஆனுச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷை எதிர்பார்க்கலாம். டே சார்ட்டை பார்க்கும்போது இன்னையோட கேண்டில் நல்ல ஒரு என்கல்ஃபிங் பண்ணி முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது நேத்தியோட ரெட் கேண்டில் அதை இன்னைக்கு என்கல்ஃபிங் பண்ணி இன்னையோட கேண்டில் முடிஞ்சிருக்கு. நேத்தியோட ஹைக்கு மேலே இன்னையோட ஹை க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல சிம்டம்ஸு ஃபர்தராக புல்லிஷ் ஆகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் இன்னைய வீக் 160க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் ஆனிச்சுன்னா ஃபர்தராக நம்ம புல்லிஷை எதிர்பார்க்கலாம். RSI பார்த்தீங்கன்னா 40லேயே சப்போர்ட் எடுத்துக்கிச்சு. 60க்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு கன்சல்டேஷனில் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்போம். 40க்கு கீழே போணுச்சுன்னா நல்ல ஒரு கரெக்ஷனை எதிர்பார்த்துருப்போம். ஆனால் இது 42லேயே நல்ல ஒரு ரெக்கவர் கொடுத்துருக்கு. இப்போ 54 கிட்ட இருக்குது RSI. இப்போ 54லேருந்து 60க்கு மேலே போணுச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷை எதிர்பார்க்கலாம். ஐஆர்எஃப்சியோட ஃபண்டமெண்டலை நம்ம பார்க்கும்போது இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 36.9 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 4.16 கிட்ட இருக்குது. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் 4 டைம்ஸ் அதிகமாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா அர்த்தம். இதோட இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 18.8 கிட்ட இருக்குது. ஆனால் ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 33 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி ரொம்ப அதிகமாக தெரியுது. அதுவும் 10 இயர்ஸ் பியை விட ரொம்பவும் அதிகமாக தெரியுது. 10 இயர்ஸ் பி 6.33 கிட்ட தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக் பி 33 கிட்ட இருக்குது. ROC பார்த்தீங்கன்னா 5.32% கிட்ட இருக்குது. ROE 14.7% கிட்ட இருக்குது. டிவிடெண்ட் 0.98% கிட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு இவங்க 4.62 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் கிட்ட 86.4% கிட்ட ஹோல்டராக இருக்காங்க. FIA 1.15% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. கரண்ட் ரேஷியோ 2க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண சொல்லியிருப்போம். இது 17 கிட்டேயே இருக்குது. பிஜி ரேஷியோ 1க்கு கீழே இருந்தால் அது நல்ல ஃபேரான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா அர்த்தம். இது 1.31 கிட்ட இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க சேல்ஸ் க்ரோத் 21% கிட்ட காமிச்சிருக்காங்க. சேல்ஸ் க்ரோத்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25% கிட்ட லாஸ்ட் 3 இயர்ஸில் காமிச்சிருக்காங்க.
குவார்ட்டர் வைஸ் இவங்களோட சேல்ஸ் growth பார்க்கும்போது செப்டம்பர்ல வந்து 6767 க்ரோஸ் கிட்ட காமிச்சாங்க. அதுவே டிசம்பர்ல வந்து 6742 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து செப்டம்பர் மந்த்ல 34 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுவே டிசம்பர்ல 35 கிட்ட காமிச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 6733 க்ரோஸ் கிட்ட செப்டம்பர் மந்த் காமிச்சிருக்காங்க. டிசம்பர்ல வந்து 6706 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஓவராலாக வந்து நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது செப்டம்பர் மந்த்ல வந்து 1550 கிட்ட காமிச்சிருக்காங்க. டிசம்பர்ல வந்து 1604 கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ செப்டம்பரை விட டிசம்பர் வந்து அதிகரிச்சதுக்கு காரணம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அது ஒரு காரணத்தினால தான் இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து செப்டம்பரை விட டிசம்பர் வந்து அதிகமாக காமிச்சிருக்காங்க. எர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் 1.19 கிட்ட இருந்திருக்கு. டிசம்பரில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல விஷயம் தான். 1.23 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு எர்னிங் பர் ஷேர். எப்பவுமே வந்து ப்ரொமோட்டர் கிட்ட 75% கிட்ட தான் ஹோல்டிங்கில் இருக்கணும். இவங்க வந்து 86% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. இப்போ வேணால் இவங்களுடைய ஸ்டேக்கை இவங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது இவங்களுடைய ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் பண்ணலை. ஸோ ஃப்யூச்சரில் இவங்களுடைய ஸ்டேக்கை இவங்க ரெடியூஸ் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் அப்போதைக்கு கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பப்ளிக் கிட்ட 11.34% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க்யூ.